நம்ம ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய போஸ்டிங், நீங்கள் தான் அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர், அப்படி உங்களுக்கு மேலே எம்டி இருக்கிறார், நீங்கள் தான் அந்த நீங்கள் தான் வச்சது சட்டம் அந்த நிறுவனத்துக்கு. அவ்வளோ ஒரு போஸ்டிங்கு, உங்களோட சொந்த வீடு, ஒரு காரு எல்லாம் கொடுத்துருக்கு நிறுவனம். அருமையான வாழ்க்கை, ராஜா வாழ்க்கை வாழ்கிறீங்க. எவ்வளோ வரைக்கும்? உங்களுடைய அறிவை அந்த நிறுவனம் பயன்படுத்துகிற வரைக்கும். 60, 65, 70 வயசு ஆச்சு, கொஞ்சம் அப்படியே அறிவு தள்ளாடுது கூட. அப்போ என்ன நிறுவனம் என்ன பண்ணும்? ரொம்ப மகிழ்ச்சி, இவ்வளவு காலம் எங்கள் நிறுவனத்துக்காக நீங்கள் பணியாற்றினீர்கள் அப்படின்னு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி வச்சு மாலையெல்லாம் போட்டு சால்வையெல்லாம் போட்டு முடிஞ்சால் அந்த காரை நீங்களே வச்சுக்கன்னு கொடுக்கும். இல்லைன்னா, சார் நீங்கள் நிறுவனத்தில் பணியாற்றுறதுனால தான் அந்த கார் கொடுத்தோம், இந்த வீடு அதனால தான் கொடுத்தோம், போயிட்டு வரீங்களா அப்படின்னு கொண்டு அனுப்பிச்சுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அப்புறம் வீடு நீங்கள் சொந்தமாக பார்த்து போய் வாடகைக்கு இருப்பீங்களோ இல்லை சம்பாரிச்சு காசில் வீடு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அங்கே போய் இருந்துக்கலாம். நிறுவனம் அவ்வளோதான் பண்ணும். இதுவே அரசு பணியில் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு 60,000 வரைக்கும் நீங்கள் பணியாற்றுக்கிறீங்க, ரிட்டையர்மெண்ட் வந்துச்சு, சென்ட் ஆஃப் பார்ட்டி எங்கேயும் உண்டு. அந்த அளவுக்கு கிரைண்டாக இல்லைனாலும் சிம்பிளாக ஒரு பார்ட்டி ஒன்று, ஒரு பியூனாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மேனேஜர் வேலைக்குள்ளே வேண்டாம், பியூனாக இருந்தோம், சென்ட் ஆஃப் பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? மாதம் என்ன வந்துட்டுருக்கும்? ஓய்வூதியம் வந்துட்டுருக்கும். ஏன் தனியார் பணியில் மேனேஜராக இருந்தார், அவருக்கு ஊதியம் வரல, இவர் பியூனால இருந்தார், இவருக்கு ஊதியம். ஆமாம், அதுதான் அரசு பணி. அப்போ அரசு பணியில் ஓய்வு பெற்றவனுக்கு ஓய்வுக்கு பிறகு ஒரு ஊதியம் இருக்கிறது. அந்த ஊதியம் எப்படி தெரியுங்களா? அவருக்கு வரைக்கும் 100%, அவர் இறந்துட்டாரா மனைவிக்கு 50%. அரசாங்க சட்டத்தில் இருக்குது. அந்த மாதிரி நாம் சரியை கிரியை யோகமெல்லாம் அரசாங்க ஊழியர் போல் இது வேலையை விட்டு நின்றவருக்கும் பயன் தரும். ஆனால் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுவதும் இந்திர பதவி போல் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம்.